தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிற போது 50 கட்சிகளில் ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்தது. அதற்கு பிறகு 5 கட்சி போட்டியிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது இறுதி சுற்றிலே நாம் தமிழர் கட்சி களம் இறங்குகிறது. 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால திராவிட கட்சியா அல்லது நாம் தமிழ் கட்சியா என்கிற போட்டி இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அருமை உறவுகளே, திமுக 50 ஆண்டு கால கட்சி 8 கட்சியோடு கூட்டணி. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரே கட்சி இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற ஆற்றல் பெற்ற திராணி உள்ள தன்னம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்கிறது. பாரு, காவல்துறை எங்களுக்கு எவ்வளவு காவல்துறையை பாரு, எங்க பாட்டில் எவ்வளவு மருந்து இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியுதுடா. இப்போ அந்த 18 என் தம்பி பேச வேணாம், 38 அந்த ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில் 38 பேரே தான் இருக்கிறான். 4 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போராட்டம் செய்ய போறோம். யாரு இங்க வீராதி வீரம் ஒருத்தருக்கு அடையாறுல ஊழியங்களான்னு கேட்டா தெரியல. நான் போய் விசாரிக்கிறேன், அடையாறுல சவால் விட்டான அவன் ஊழியங்கடா கேட்டா தெரியல. என் வீட்டை மாதாவரத்தில் கேட்டா இடிமுரசு ஊடுதோ இருக்குன்னு சொல்லுவான். இடே, ஊடே தெரியாத அண்ணாத பயிலுவோ நீங்க. சீமான் தம்பிலாம் சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? 11 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று வா சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நெஞ்சிரத்தோடு நிற்கிறோம். எல்லாம் போராட்டம் பண்றான், 4 நாள் பிரச்சாரம் பண்றோம். சீமான் ஊடு முற்றுகை, சீமான் ஊடு முற்றுகைன்னு எல்லாம் போராட்டம் பண்றான். என் அண்ணன் கூலா காலில் ஜிம்முக்கு போயிட்டு ஜம்முன்னு வர்றான். ரேய், என் அண்ணன் முகத்தில் எங்கேயாவது ஒரு துளி அந்த பயத்தை பார்த்துருக்கீங்களா? என் தம்பி வேறத்தை ஆரம்பிச்சிடுவான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே என் தங்கச்சி சீதாலட்சுமியை எழுத்து போட்டிக்கிடுறாருல, யாரு? விசி சந்திரகுமார், திமுக வேட்பாளர். அந்த விசி சந்திரகுமாரும் இந்த முரசும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் ஒன்றாக பணியாற்றியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். விசி சந்திரகுமார் போயிட்டு தம்பி இங்க இந்த முரசுன்னு ஒருத்தன் வந்து பேசுறானாமே, அவன் யாருன்னு கேள்றா. இந்த மண்ணிலே அள்ளி கொடுத்த வள்ளலாக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் சத்துரவு தந்த சரித்திர நாயகன் வங்க கடலோரம் அண்ணாவின் அருகாமையில் சந்தன பேழையில் உறங்கி கொண்டிருக்கிறாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் வள்ளல். இப்போ வாழ்ந்து மறைந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவனை தோல்ல வச்சு தூக்குனார். அவரை யார? இதே ஈரோட்டு விசி சந்திரகுமாரை பெற்ற புள்ள போல வளர்த்தாரா கேப்டன் விஜயகாந்த். அந்த விஜயகாந்திற்கு துரோகம் செய்துட்டு ஒரே நாளில் போட்டி தேமுதிக ஆரம்பிச்சு கோபாலபுரத்தில் கால நக்கிற பையன்தான் இந்த விசி சந்திரகுமார். ஏன்? ஆமாம், இரு தம்பி, ஒரு நிமிஷம் சொல்லுவேன். எங்கள் தங்கச்சி சீதாலட்சுமி ஒரு பேராசிரியர். 13 ஆண்டு காலம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று போராடிக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சி. இவன் வளர்த்தவன் வீட்டில் சோதா மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு திமுக சீட்டு கொடுக்குதுன்னு பல்லை ஈடு இழிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான். ஏண்டா, சோறு போட்டவனுக்கே மண்ணள்ளி போட்ட படுபாவினி, நீ எப்படா ஈரோட்டு மக்களுக்கு நாளைக்கு வெற்றி பெற்றால் நல்லது செய்வ? சொல்றா, எப்படி நல்லது செய்வ நீ? அதனால தான் சொல்றோம்,
நேரம் இல்லை. இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன், இன்னும் 3 நாளில் வீட்டுக்கு 3 இனோவா நிற்கும். இப்போ ஒரு பயலை கூட பாரு காணும். வீட்டுக்கு 3 இனோவா. தமிழ்நாட்டில் உள்ள புது இனோவாலாம் வீதிக்கு 5 நிற்கும். நாங்கள் தெரு தெருவாக ஓட்டு கேட்குறோம். போங்கடா படுபாவில, நாங்கள் பார்த்து பார்த்து செத்து போட்டோம்டா. என்ன இதே சொல்லி சொல்லி பேச மாட்டானுங்க, பேசவே மாட்டான். நாங்கள் பேசுகிறோம்ல, இதுவரை அண்ணன் எத்தனை மேடை போட்டு கருத்தை சொல்கிறாரு. இவனு ரெக்கார்டை போட்டுக்கிறதுக்கு ஒதே சூரியன் ஒதே சூரியன் ஒதே சூரியன் ஒதே சூரியன். எங்களை உதச்சி தண்ணதுதான் போதுண்டா படுபாவி பயல்ல. இனிமேல் நாங்கள் பாதுகாப்பதற்கு நிற்கிறோம். என் தங்கச்சி சொல்லிட்டு போகிறேன் கேட்டுக்க. சீதா லட்சுமி இந்த மண்ணிலே வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்டமன்றில் உள்ளே நுழைகிற நாள் தான் ஈரோட்டிற்கு விடுதலை கிடைத்த நாள் என்பதை இங்கே இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணும். 5000 ரூபா கொடுப்பான், 10000 ரூபா கொடுப்பான். நாங்கள் வந்தால் சின்ன சிங்கப்பூர் ஆக்குறோம், பெரிய வைக்கப்போர் ஆக்குறோம், சவுதியை போல மாத்திரம்மா. நான் 4 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லா சாக்கடையும் திறந்து கிடக்கடா. போன தேர்தலில் எங்கள் ஐயா EVKS இளங்கோ நிற்கும் போது முரசு சொன்னான், இல்லையா ஐயாவுக்கு வயசு மூப்பாகி போச்சுரா, எப்போ எது நடக்குன்னு தெரியாதுரா, தயவு செய்து என் தம்பிக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னேன். போடாத ஐயாவை போட்டு ஊருக்கு போட்டார். எங்கே போட்டார்? அவர் அப்பயே வாய் குழந்தை உங்களுக்குலாம் தெரியும். திமுககாரன் ஒருத்தவனை வாழ வைக்க மாட்டான், என்னையே வாழ வைக்கல. அயோக்கிய பயலில் ஓட்டு கேட்ட வர்றீங்க. இந்த திறந்து கிடக்கிற சாக்கடைய மூடில் காய்ச்சல்னு மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் கேட்குறாரு கொசுவா கடிச்சுது. அதுலேயே கொசுவு காலையில் கடிச்சா காலரா, மத்தியானம் கடிச்சா மலேரியா, ராத்திரி கடிச்சா சிக்கன் குன்னியா, எடப்பட்ட காலத்தில் கடிச்சா ஆனக்கால் நோய், வாந்தி, பேதி வந்துன்னு மருத்துவர் எச்சரிக்கிறாரு. சாக்கடைய மூட வக்கத்தை அயோக்கிய பயிலுவ நீங்கள் சின்ன சிங்கப்பூரா ஈரோட்டை மாற்றுவீங்களாடா? அதனால் இங்கே இருக்கிற பெரியவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளம் கொண்டவர்கள், உழைப்பாளிகள், பாட்டாளிகள் ஈரோட்டு கிழக்கு தொகுதியின் மேலே நம்பிக்கை வைத்து என் பிள்ளை நோயற்று வாழ்வான், என் பிள்ளை புற்றுநோயற்று வாழ்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சி சின்னமான ஒளி வாங்கி சின்னத்தில் வழி வாங்கி நிற்கிறோம் 13 ஆண்டு காலம். அதனால் உங்கள்கிட்ட கேட்குறோம், இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் ஒரு தடவை ஓட்டு போடுங்க. என் தங்கச்சி சீதா லட்சுமியை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் என் தங்கச்சி பேராசிரியர் அங்கே மாறும். இந்த பெஞ்சை தட்டானும்ல, எதுக்கு இடத்துல ஆடு மாடு மாதிரி தட்டுறான் பாரு சட்டமன்றத்தில், அவளை ஆணு வாயை பிறந்துட்டு பார்ப்பான் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிர் அண்ணன் சீமானுடைய உடைமை, 6லும் சாவு 100லும் சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது, காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நாம் தமிழர்